அனைவருக்கும் வணக்கம். அர்த்தமுள்ள இந்து மதம் நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தில் நாம் தினமும் எதிர்கொள்ளும் ஒரு கடுமையான சவாலுக்கு நம் பண்டைய கோவில் கட்டிடக்கலை எப்படி தீர்வு அளிக்கிறது என்று பார்க்கப் போகிறோம். அந்த சவால் மன அழுத்தம். சமகால வாழ்க்கையில் ஓயாத ஓட்டம், இலக்கற்ற தேடல்கள் மற்றும் கட்டுப்பாடற்ற மனதின் காரணமாக மன அழுத்தம் நம்மை ஆழ்கிறது. ஆனால் நம் முன்னோர்கள் இந்த பிரச்சினைக்கான தீர்வை நாம் தினசரி செல்லும் கோவிலின் அமைப்பிலேயே அறிவியல் பூர்வமாக பொதித்து வைத்துள்ளனர். இன்று மரபும் அறிவியலும் என்ற எங்கள் சிறப்பு அம்சத்தின் கீழ் நம் கோவில்களின் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை, அங்குள்ள ஒலி, வெளிச்சம் மற்றும் பாதைகள் ஆகியவை எப்படி நமது உளவியல் நலனை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன என்பதை விரிவாக காணப்போகிறோம். புற அமைப்பும் அக அமைதியும். நாம் ஒரு கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நம் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும். இது வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டுமல்ல, இது கட்டிடக்கலை மற்றும் மன அமைப்பின் அறிவியல். கோபுரமும் கவனக்குவிப்பும். கோபுரமானது வானுயர உயர்ந்து நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகளைக் கொண்டிருக்கும். தொலைவிலிருந்து இதை பார்க்கும்போது நம் மனம் அன்றாட சலசலப்பிலிருந்து விடுபட்டு ஓர் உயர்ந்த வடிவத்தின் மீது கவனம் குவிகிறது. அறிவியல் பார்வை. கோபுரத்தின் மீதுள்ள கலசங்கள் பெரும்பாலும் செப்பு உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கும். இவை இடி மின்னலின் மின் ஆற்றலை ஈர்த்து நேர்மறை அதிர்வுகளை கோவிலைச் சுற்றிலும் பரப்புவதாக நம்பப்படுகிறது. இந்த நேர்மறை அதிர்வு மனதிற்கு அமைதியை தரக்கூடியது. இருண்ட கர்ப்பகிருகம். வெளிச்சம் நிறைந்த வெளியிலிருந்து கருவறைக்குள் நுழையும்போது வெளிச்சம் குறைகிறது. இந்த திடீர் மாறுதல் நமது புலன்களை தானாகவே வெளி உலகிலிருந்து உள்ளிழுக்கச் செய்கிறது. உளவியல் பார்வை. கண்ணுக்கு குறைவான வெளிச்சமே கிடைக்கிறபோது மூளை புறச்சிந்தனைகளை நிறுத்திவிட்டு உள்ளிருக்கும் ஒலி, மணியோசை மற்றும் ஒளி, சிறு தீபம் மீது மட்டுமே கவனம் செலுத்தத் தொடங்குகிறது. இதுவே தன்னியக்க தியானத்தின் முதல் படி. கோவிலின் ஐம்புல தூண்டுதல். கோவிலில் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு காரியமும் நமது ஐம்புலன்களையும் சமநிலைப்படுத்தி மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்க உதவுகிறது. ஒலி அறிவியல். கேட்டல். மணியோசை. கோவிலில் அடிக்கப்படும் வெண்கல மணியோசை ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை வெளியிடுகிறது. இந்த அதிர்வு நமது மூளையின் தேட்டா அலைகளை தூண்டுகிறது. இது ஆழ்ந்த ஓய்வு மற்றும் தியான நிலையில் இருக்கும்போது உருவாகிறது. இதுவே மன அழுத்தத்தை குறைக்கும் இயற்கையான வழியாகும். மந்திர உச்சரிப்பு. மந்திரங்களை உரக்க உச்சரிப்பதும் கேட்பதும் மூளையின் நரம்புகளை தூண்டி மனதிற்கு ஒரு சீரான இயக்கத்தை கொடுக்கிறது. வாசனை அறிவியல். நுகர்தல். கோவிலில் எரியும் சாம்பிராணி, ஊதுபத்தி மற்றும் கற்பூரம் ஆகியவை வெறும் மனம் தருபவை அல்ல. இவை இயற்கையான முறையில் மனதை ஆசுவாசப்படுத்தும் மூலிகைகள். ஆய்வு பார்வை. சாம்பிராணியில் உள்ள பிராங்கியோலைடுகள் மூச்சு விடுவதை எளிதாக்கி ஆழ்ந்த சுவாசம் செய்ய தூண்டுகின்றன. ஆழ்ந்த சுவாசம் நேரடியாக பாராசிம்பதட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டி மன அழுத்தத்தை குறைக்கிறது. தொடு உணர்வு. தொடுதல். கோவிலின் தரையைச் சுற்றி வரும்போது வெறுங்காலுடன் செல்வது அக்குப்ரெஷர் புள்ளிகளை தூண்டி உடலுக்கு ஓய்வளிக்கிறது. திருநீறு, சந்தனம் இவற்றை பூசுவது உடலின் முக்கியமான சக்தி மையங்களை தூண்டி மனோரீதியான பாதுகாப்பை அளிப்பதாக நம்பப்படுகிறது. முடிவுரை மற்றும் உங்களின் அடுத்த படி. இன்று நாம் கண்ட இந்த ஆய்வில் நம் கோவில்கள் வெறும் வழிபாட்டு தளங்கள் மட்டுமல்ல, அவை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கான சிகிச்சை மையங்கள், வெல்னஸ் சென்டர்ஸ் என்பதை புரிந்து கொண்டோம். கோவிலின் ஒவ்வொரு அம்சமும், அதன் இருண்ட கர்ப்பகிருகம் முதல் மணி ஓசை வரை, உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கவும் உங்கள் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தவும் அறிவியல் பூர்வமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இனிமேல் கோவிலுக்குச் செல்லும்போது அதை சடங்காக மட்டுமின்றி உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் நீங்கள் தரும் ஒரு ஆழ்ந்த சிகிச்சை என்று உணருங்கள். இந்த அறிவுசார் உண்மைகளை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றியுடன். வணக்கம்.